பச்சை துண்டை போட்டுக்கிட்டு தஞ்சாவூர்ல மைக்க பிடிச்சிட்டு காலுகாலும் கத்துனா விவசாயம் வந்துருமா? அதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை, அதுக்கான புரிதல்லாம் வேணும். தலரம்சான் வேற, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தளபதியும் தனி நபர் விமர்சனம் பண்ண வேணாம். இதுவரைக்கும் திமுக செய்த நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு சொன்னாங்க. சரி, ஜல்லிக்கட்டு கால அனிமல் ஹஸ்பண்டரி மாடு இதை பத்தி பேசலான்னு பார்த்தா ஜல்லிக்கட்டுக்கு என்னமோ நான் தான் காப்பி ரைட் எடுத்து வச்சிருக்க மாதிரி பேசுவாங்க சில பேர். அதனால வேளாண் துறையில திமுக எவ்வளவு சிறப்பா இருக்குன்றத பத்தி பாக்கலாம். இங்க இத்தனை வருஷம் நமக்கு தெரிஞ்சது ஷூட்டிங் தொல்லாம், அதை எடுக்க போறோன்ற பேர்ல தான் 50 பேரை கொண்டு போட்டோம். சரி, ஓகே. என்ன நானும் உங்கள் வீடியோஸ்க்கு எவ்வளோதான் பொறுமையாக இருந்த ரிப்ளை போட வேணாம்னு நினச்சாலும் கடுப்பேத்துறீங்க மயிலாடுங்கிற மாதிரி கடுப்பேத்துறீங்க ஜூலி மேடம் நீங்கள். உங்கள் தலைமை தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, தனி நபர் விமர்சனம் வேணான்னு சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க, அதை கேளுங்களேன். அரசியல் புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பாசிட்டிவா பேசுங்க. இப்போ நீங்க தமிழக அரசோட சாதனைகளை பத்தி பேசுறீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இட் வில் பி வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் நல்ல விஷயம். அப்படித்தான் அரசியல் பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். அப்படியே எங்களை உசுப்பேத்தி கோவப்படுத்துறது, கோவத்துல நாங்க உண்மையை பேசிட்டா அதுக்கும் வருத்தப்படுறீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க எங்களை குத்திக்கிட்டே இருப்பீங்க, டிவிகேவையும் எங்க விஜயனாவையும் குத்திக்கிட்டே இருப்பீங்க. நாங்களும் சரி போனா போது இதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும், இவங்க பேசுறதுனால இதெல்லாம் உண்மையா ஆயிடாது அப்படிங்கறதுனால நாங்களும் இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, நான் சீரியஸாவே சொல்றேன். ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல அவங்களோட ஆர்டர் படி சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும் போது அந்த கேஸ பத்தி பேசக்கூடாது. அந்த 41 பேர் அவங்க உயிர் இழந்தது எல்லாருக்கும் சோகம் தான். நாங்களுமே அதை டைஜஸ்ட் பண்ண முடியாம ஒரு கஷ்டத்துல தான் இருக்கோம். அதுக்கு விஜய் அண்ணா தான் காரணம் அப்படின்னு நீங்க பேசுறது, எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க பேசுறது, திஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா. அந்த 41 குடும்பமே விஜய் அண்ணா மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க விஜய் அண்ணாவை தான் குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு அவ்வளவு அன்பாவும் பாசமாவும் இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க தேவையில்லாத ஒரு மைலேஜ்க்காக, நீங்க உங்களுக்கு ஒரு ரீச் வேணுங்கிறதுக்காக, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆனுங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம இப்படி பேசாதீங்க. இது நாகரிக அரசியல் கிடையாது. உண்மை இருக்கா, ஒரு விஷயம் உண்மையாவே நடந்திருக்கா, அதை பத்தி பேசுறதுக்கான ரைட்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா உண்மையா இல்லையானே தெரியாம இது என்ன நடந்திருக்குன்னு இன்னும் யாரும் ஒரு முடிவுக்கு வராம இந்த மாதிரி நீங்க மறுபடியும் இதை ரிப்பீட் பண்றீங்க. ஆல்ரெடி உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ நினைக்கிறேன், அதுலயும் இதே மாதிரி பேசிருந்தீங்க, இப்பயும் இதே மாதிரி பேசுறீங்க. அது தப்பு. ரெஸ்பெக்டபிளா பேசுங்க. உங்க வாயை கொண்டு போய் மடக்குதிரை வச்சு ஊதுங்க, வேற எங்கேயாவது ஊதாதீங்க. இதெல்லாம் பாக்குறது உங்களுக்கு உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரணும். நீங்க பேசுறதை கேட்கும் போது சத்தியமா வரல. தயவு செஞ்சு உங்க அப்ரோச்சை மாத்திக்கோங்க. மேபி யூ ஆர் லேர்னிங் அப்படிங்கறதுனால ஒரு கன்சர்ன்ல சொல்றேன், திஸ் இஸ் நாட் ரைட். உங்க லீகல் அட்வொகேட்ஸ் கிட்ட, உங்க டீம் கிட்ட கேளுங்க. ஒரு விஷயம், ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் போது அதை பத்தி இந்த மாதிரி பேசுறது தவறு. தயவு செஞ்சு இதை செய்யாதீங்க. அப்புறம் நாங்க ஏதாவது கோவப்பட்டு நாங்க ஏதாவது உண்மையை போட்டு உடைப்போம். தேங்க்யூ.